விஜய் அவர்கள் தலைமையில் தவேக ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் சபாநாயகர் அவர்கள் பொறுப்பேற்ற அன்னைக்கும் சரி, இந்த தவேக அரசின் மீது ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் நடந்த அன்னைக்கும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசின விஷயம் அப்படிங்கிறது தமிழக அளவில் எல்லாராலும் வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் கூட சமூக வலைதளங்களிலும் சரி, மீடியாக்கள்லையும் சரி, உதயநிதி அவர்கள்ட்ட ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குது, சிறப்பான முறையில் பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த பேச்சில் உதயநிதி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த தவேக அரசு 34.9% வாக்குகளை பெற்று 1,72,00,000 மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சியில் அமைஞ்சிருக்கு. 5,5 கோடி வாக்காளர்களில் 1,70,00,000 பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 65% மக்கள் இந்த அரசுக்கு எதிராக இருக்காங்க. அதனால் இது ஒரு சிறுபான்மை அரசு தான் அப்படிங்கிற ஒரு புள்ளி வருதை அவர் சொல்லியிருந்தார். இது தவேகவுக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னா, இதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்த திமுக, அதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்த அதிமுக, பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ், இது எல்லாத்துக்குமே அது பொருந்தும். ஏன்னா ஜனநாயக கட்டமைப்பு அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். உதயநிதி அவர்கள் சொன்ன கணக்கில் கூட ஒரு பிழை இருக்குது. 5,5 கோடி வாக்காளர்களில் 1,72,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க இந்த தவேக அரசுக்கு அப்படின்னு சொல்கிறத விட, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 14 கோடி மக்களில் ஒரு 10 கோடி மக்கள் தமிழர்கள்னு வச்சுக்குவோம். இந்த 10 கோடி மக்களில் 1,72,00,000 பேர் தான் இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்காங்க. பாக்கி இருக்கக்கூடிய 8,30,00,000 மக்கள் இந்த அரசை ஆதரிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். இதுதான் இந்த ஜனநாயக கட்டமைப்போட தோல்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விகிதாச்சார அடிப்படையிலான ஒரு பிரதிநிதித்துவத்தை முன்மொழிந்தால் மட்டுமே இந்த சிக்கலுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சர்வதேச அரசியல் வல்லுநர்களோட ஒரு கருத்தாக இருக்குது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியல் சூழல் ஓரளவு நல்லா தான் இருக்குது. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை தான் பண்ணியிருக்காங்க. சில முக்கிய பிரச்சனைகளை தவிர மற்றபடி ஓரளவுக்கு நல்ல ஆட்சியை பொருளாதார ரீதியாகவும் உள்கட்டமைப்பு ரீதியாகவும் திமுக அரசு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் திமுக தோல்வியை தழுவியது அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவலாக எல்லார்ட்டையும் இருக்குது. இதுக்கு எல்லாரும் முன்வைக்கக்கூடிய ஒரே பதில் அப்படிங்கிறது, மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க, அதனால் மக்கள் திமுகவை தோற்கடித்து விட்டு அதிமுகவையும் புறம் தள்ளிவிட்டு தவேகவை ஆட்சியில் அமர்த்திட்டாங்க, விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் ஜனநாயக நெறிமுறை. ஆனால் திமுக ஆட்சி உண்மையிலே எவ்வளோ மோசமான ஆட்சியா, திமுக ஆட்சியில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ கிட்ட விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் முக்கியமான சில விஷயங்களை வச்சு கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திமுக ஆட்சியில் நடந்த நன்மைகளில் முதல் விஷயமா நம்ம சொல்கிறதா இருந்தால், திமுக ஆட்சியில் குறைவான அரசு பணி நியமனங்களே நடந்திருக்கு. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் 2021 26 வரைக்குமான ஆட்சிகளில் டிஎன்பிஎஸ்சியில் ஓரளவுக்கு பணி நியமனங்கள் நடந்திருக்கு. அது போக அரசு பணி நியமனங்கள் எங்கேயுமே நடக்கலை. நிரந்தர பணி நியமனங்கள் தொகுப்பூதிய அடிப்படையிலும் ஒப்பந்த அடிப்படையிலும் தான் நிறைய பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு இந்த அரசு தன்னோட 5 ஆண்டு காலத்தை கடத்தியிருக்கிறது. அரசு பணிக்கு அப்பாயின்மெண்ட்டே நடக்கலை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அது நல்ல விஷயம்தான். இதுக்கு நம்ம அரசு ஏன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற தியரிக்குள்ளே போகணும். ஒரு அரசு அப்படிங்கிறது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். மக்கள் வேறு, அரசு இயந்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் வேறு, அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். எப்போவுமே அவங்க நாங்களும் வரி கட்டுறோம், நாங்களும் மக்களில் தான் அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்கள் சொன்னாலுமே, மக்களுக்காக சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அரசு. அந்த அரசு இயந்திரத்துக்குள்ளே வர்றவங்க மக்களுக்காக பணி செய்வதற்காக வந்தவர்கள் தான். பொதுவாக இராணுவமும் காவல்துறையும் மக்களுக்காக நிறைய தியாகங்களை பண்ணணும், உயிர் தியாகங்கள் வரைக்கும் பண்ண வேண்டியிருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு கோட்பாடு நமக்குள்ளே இருக்குது. அது காவல்துறைக்கும் இராணுவத்துக்கும் மட்டும் பொருந்துமா அப்படின்னா கிடையாது. அது எல்லா அரசு துறைக்குமே பொருந்தும். ஏன்னா இந்த அரசு பணி அப்படிங்கிறது அதிகாரமிக்க ஒரு பணி கிடையாது, அது பொறுப்பான ஒரு பணி. பல தியாகங்களையும் பல இடர்களையும் கடந்து இந்த சமூகத்தை, இந்த அரசை உருவாக்கி இந்த அரசை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இந்த அரசுக்கான எல்லா பொருளாதாரத்தையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கணும், அவங்கள ஒரு சேஃப் ஜோனில் வைக்கணும், ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பு இந்த அரசு இயந்திரத்தில் உள்ள எல்லாருக்குமே இருக்குது. அது முதலமைச்சரானாலும் சரி, ஆளுநரானாலும் சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆனாலும் சரி, கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பியூனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த வரையறை உண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு தேசத்துக்குள்ள, ஒரு நாட்டுக்குள்ள, ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு பொருளாதார சிக்கல் வருதுன்னு வைங்க, ஒரு நெருக்கடி வருது, பண நெருக்கடி வருது அப்படின்னா, இந்த பண நெருக்கடியை முதலில் சரி செய்ய வேண்டிய, சமன் செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னா அரசு இயந்திரத்தில் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நெருக்கடி வந்தாலும் அது மக்கள் தலைவர் திணிக்கப்படுது. அரசு அதிகாரிகளும் ஊழியர்களும் அலுவலர்களும் அரசாங்கமும் ஒட்டுமொத்த அரசாங்கமும் தங்களை எப்போவுமே சேஃப் ஜோன்லேயே வச்சுக்கிறாங்க. இது அரசாங்கம் ஏன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்துக்கே எதிரான ஒரு விஷயமாக தான் இதை பார்க்க முடியும். திமுக அரசு எப்போவுமே அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான பிம்பம் உண்டு. அந்த பிம்பத்தையும் திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளை தக்க வச்சிருக்கு. அதே நேரத்தில் திமுக அரசு அரசு ஊழியர்களுக்கும் அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் போய் சேர வேண்டிய சில விஷயங்களை தடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இந்த வகையில் நம்ம திமுக அரசை
பாராட்டி ஆக வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாகவே அரசு துறைகளுக்குள்ள எல்லா துறைகளுக்குள்ளையும், நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, கல்வித்துறைன்னு எல்லா துறைக்குள்ளையுமே, மின்சாரத்துறை, எல்லா துறைகளுமே ஊழல்கள் ரொம்ப மலிஞ்சு போச்சு. நிறைய லஞ்ச லாவணியங்கள், நிர்வாக சீர்கேடுகள்லாம் அதிகரித்து போச்சு. இப்போ இந்த நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்ய முடியாத ஒரு சூழலில் இன்னைக்கு வரக்கூடிய எல்லா அரசுகளும் திணறிக்கிட்டு இருக்கு. தவிக அரசும் அதில் தான் ஸ்டக்காகி நின்றுட்டு இருக்கு. இந்த விஷயத்தை திமுக அரசு ரொம்ப சிறப்பாக கையாண்டாங்க. லஞ்ச லாவணியங்களை நிறுத்திடலாம், ஊழலை தடுத்து நிறுத்திடலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பகல் கனவாக தான் இருக்கும். அது வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த செட்டப்புக்குள்ள, இப்போ இருக்கக்கூடிய சட்ட விதிமுறைகளுக்குள்ள அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான். ஆனால் அதை தாண்டி திமுக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பணி நியமனங்களை குறைத்து ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடியவங்க மேலே லோடை அதிகமாக ஏற்றி தற்காலிக ஒப்பந்த பணியாளர்கள் மூலமாக வந்து இந்த அரசை வந்து 5 ஆண்டுகள் அவங்க நடத்தி காமிச்சிருக்காங்க. இந்த நடைமுறையில் அரசுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் சேமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு பக்கம் இது நிர்வாக திறமையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் பேசப்பட்டாலும், ஒரு இக்கட்டான சூழலில் சிறப்பாக இந்த நடைமுறையின் மூலமாக திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளை கடத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, அரசு ஊழியர்களுக்கு போக வேண்டிய பணத்தை ஃபுல்லாக சுருக்கிட்டாங்க. எவ்வளோ சிக்கனமாக கொண்டு வர முடியுமோ அந்தளவு சிக்கனமாக அந்த அரசை கொண்டு வந்துட்டாங்க. அந்த பணம்லாம் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல கொள்கைகள் மூலமாகவும் நலத்திட்டங்கள் மூலமாகவும் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. பாமர மக்கள்கிட்ட, நடுத்தர மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. மகளிர் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. இலவச பேருந்துகள் மூலமாகவும் அந்த மாதாந்திர உதவித்தொகைகள் மூலமாகவும் மகளிர் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. மாணவ சமுதாயத்திற்கு திமுக அரசு நிறைய கொடுத்துருக்காங்க. நான் ஒரு கல்லூரியில் ஒரு 6 மாதங்கள் வந்து ஒரு உதவி பேராசிரியராக பணியாற்றி ஒரு நபர் தான். அங்கே உள்ள பல கஷ்டப்பட்ட மாணவர்கள் அந்த மாதம் வரக்கூடிய அந்த பணத்தை வைத்து ஃபீஸ் கட்டக்கூடிய நிலையெல்லாம் நான் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்துடைய சுமையை அது கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஒருவேளை வெளியே கடன் வாங்கி கட்டினாலும் அந்த கடனை இந்த மாதம் வரக்கூடிய பணத்தை வச்சு அடைச்ச பெற்றோர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. இது போக இல்லத்தரசிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த பணம் பல வகைகளில் அந்த குடும்பத்துக்கு பயன்பட்டுருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். சீட்டு போட்டிருப்பாங்க, ஏதாவது பொருள் வாங்கியிருப்பாங்க, அது தங்கத்தில் முதலீடு பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க அதை பயனுள்ளதாக மாற்றிருப்பாங்க. இந்த பணம் எல்லாம் அரசு ஊழியர்களுக்கு போக வேண்டிய பணம், அரசு அதிகாரிகள் போக வேண்டிய பணம், அரசு இயந்திரத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் போக வேண்டிய பணம் மக்கள் கைக்கு வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. அப்போ இந்த ஜனநாயக கட்டமைப்புக்குள்ள ஒரு அரசு அப்படிங்கிறோட கடமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மறைமுகமாக திமுக அரசு சாதிச்சு காமிச்சிருக்கு. அடுத்ததாக நிறைய வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டில் கடந்த சில தசாப்தங்களாகவே நடந்துக்கிட்டே இருக்குது. நெடுஞ்சாலைத்துறையிலும் சரி, நிறைய சாலைகள் விரிவாக்கப்பட்டு இருக்கு. பொதுப்பணித்துறையில் நிறைய அணைகள் வந்து சீரமைப்பு செய்யப்பட்டு இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராமில் நிறைய நகரங்கள், மாநகரங்கள் ஸ்மார்ட் சிட்டியை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் திமுக அரசில் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் அவர்கள் ஏடிபியில் இருந்தோ வேர்ல்டு பேங்க்ல இருந்தோ கடன் வாங்கி பண்ணலை. இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அரசு முதல்ல வச்சிருக்க ஒரு குற்றச்சாட்டை 10 லட்சம் 12 லட்சம் கோடி கடனில் எங்களை வந்து நெருக்கடியில் விட்டுட்டு போயிருக்காங்க புதிய அரசை. பழைய அரசு கஜனாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு. ஒரு பொருளாதார நிபுணர் வந்து இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தார். கவர்மெண்ட்டில் கஜனா காலிங்கிற ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. அது ஒரு ஃப்ளோ, அதிகமாக வரும், குறையா செலவாகும், குறைவான வருமானம் வரும், அதிகமாக செலவாகும். இது வந்து காலிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து ஒரு இயலாமையின் வெளிப்பாடு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இது சரியான ஒரு கருத்தும் கூட. இப்போ இந்த 10 லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய வளர்ச்சி திட்டங்கள் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சாலை விரிவாக்க பணிகள். நான் வந்து சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட்ன்ற ஒரு திட்டத்தில் ஒரு 4 ஆண்டுகள் அதில் ஒரு கன்சல்டண்ட்டாகவும் பணியில் இருந்தேன். இதுக்கு முன்னால் தமிழ்நாடு ரோட் செக்டார் ப்ராஜெக்ட்னு ஒரு 2 பேஸில் திட்டங்கள் போச்சு. அதுக்கப்புறம் வந்து சிகேஐசிபின்னு சொல்லி சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட்னு ஒரு திட்டம் போச்சு. நெடுஞ்சாலைத்துறை சார்ந்து இந்த பணிகள்லாம் போச்சு. இந்த எல்லா நெடுஞ்சாலை திட்ட பணிகளுக்குமே வேர்ல்டு பேங்க்ல இருந்தும் ஏடிபியில் இருந்து தான் கடன் பெறப்பட்டது. இந்த கடன் தொகைக்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டது எல்லாமே அதிமுக ஆட்சி காலங்களில் தான், திமுக ஆட்சி காலங்களில் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த 2017-18 காலகட்டங்களில் இந்த சிகேஐசிபி ப்ராஜெக்ட்டுக்கான ஒப்பந்தத்தெல்லாம் போட்டு நில கையகப்படுத்துதல் பணிகள் நடந்துட்டு இருக்கும் போதே, எடப்பாடி அவருடைய ஆட்சி 2021 முடியுது, 2021 தாங்கள் தோற்று விடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழல் தெரியும் போதே எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட்டுக்கான நில கையகப்படுத்தும் பணிகள்லாம் முடிகிறதுக்கு முன்னாடியே டெண்டர் விட்டுட்டு அவருக்கான கட்டிங்கை வாங்கிட்டு ஒதுக்கிட்டார். இந்த டெண்டர் முறைகேடுகள் பற்றி அறப்போர் இயக்கமும் அதிகமாக பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பொதுவாக இந்த வேர்ல்டு பேங்க் ஏடிபிலாம் பணம் கொடுக்குறது எப்படி அப்படின்னா, இந்த லேண்ட் அக்விசிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நில கையகப்படுத்துதலுக்குலாம் வந்து பணம் மாநில அரசு தன்னோட பணத்தை தான் கொடுக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும்தான் ஏடிபியும் வேர்ல்டு பேங்க்கும் பணத்தை கொடுப்பாங்க. இப்போ அதிமுக அரசாங்கம் டெண்டர் விட்டுட்டு போயிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருக்கு. டிஎம்கே பீரியடில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பணம் எல்லாம் வந்து பல இன்ஸ்டால்மெண்ட்ஸாக ஏடிபியில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கி அந்த திட்டத்தை வந்து முடிச்சிருக்காங்க. இப்போ புள்ளி வச்சது அதிமுக, பழி விழுந்தது, சுமை ஏறினது எல்லாம் திமுக அரசு மேலே. இந்த சிகேசிபிக்கு வாங்கின கடன் தொகை அப்படிங்கிறது மட்டும் கிட்டத்தட்ட 6500 கோடி ரூபாய். இந்த சிகேசிபி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் டிஎன்ஆர்எஸ்பி அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் நடந்ததுமே அதிமுக ஆட்சியில் ப்ரொப்போஸ் ஆன ஒரு ப்ரொபோசல் தான் அது. டிஎன்ஆர்எஸ்பி அப்படிங்கிற அந்த சாலை திட்ட ப்ராஜெக்ட்டுக்காக தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்க கடன் அப்படிங்கிறது 11,000 கோடி ரூபா. இதுக்கு அடுத்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 11 மாநகராட்சிகளை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக
தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது 18,000 கோடி ரூபாய். இதுவும் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ப்ரொபோஸ் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் தான். இது எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நதிநீர் இணைப்பு திட்டம்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நதிநீர் இணைப்பு திட்டங்கள் எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் ப்ரொபோஸ் பண்ணப்பட்டு திமுக ஆட்சி காலத்தில் அதற்கான நிதிகள் வாங்கப்பட்டு முடிக்கப்பட்ட திட்டங்கள் தான். இந்த கடன் தொகை மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியே தரும். இப்போ நம்ம 3 தான் பேசியிருக்கோம். நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, ஸ்மார்ட் சிட்டி, இதை 3 தான் பேசியிருக்கோம். இதை தாண்டி அர்பன் டெவலப்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட், ஹவுசிங் போர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கீமுக்காக தமிழ்நாடு அரசு கடன் வாங்கிக்கிட்டே இருக்குது. இதில் பெரும்பாலான கடன்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில். அதற்கான இன்ஸ்டால்மெண்ட்ஸை ரிசீவ் பண்ணது டிஎம்கே ஆட்சி காலத்தில். இந்த காலகட்டத்தில் தான் திமுகவோட காலகட்டத்தில் கடன் கூட்டிகிட்டே போயிடுச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் தூக்குப்புள்ளி வச்சு அக்ரிமெண்ட் போட்டு புள்ளி வச்சது யார் அப்படின்னா அதிமுக. இப்போ திமுக அரசும் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நிறைய திட்டங்களை ப்ரொபோஸ் பண்ணி இந்த ஏடிபி, வேர்ல்டு பேங்க் போக இன்னும் நிறைய பன்னாட்டு நிதி முனையங்கள் இருக்குது கடன் கொடுக்குறதுக்கு. அவங்கள்ட்டலாம் கடன் வாங்கி இன்னும் நிறைய திட்டங்களும் அவங்க பண்ணியிருக்கலாம். இந்த சாலை திட்டங்கள் மட்டுமே இன்னும் 100-150 சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. திமுக அரசு நினச்சிருந்தா ஒரு 10-15 சாலைகள் அதில் தேர்ந்தெடுத்து இவங்களும் ஒரு 10,000 கோடிக்கு ஒரு பட்ஜெட்டை போட்டு அவங்க மேலும் கடனை ஏற்றி வச்சுட்டு போயிருக்க முடியும். இந்த மாதிரி பொதுப்பணித்துறைக்குள்ளேயும் வீட்டு வசதி துறைக்குள்ளேயும் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்குள்ளேயும் நிறைய கடனை திமுக அரசு வாங்கியிருக்க முடியும். ஆனால் அவங்க வாங்கலை. திமுக அரசு பெற்ற கடன்களில் பெரும்பாலான கடன் அப்படிங்கிறது வட்டி இல்லாத கடனாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கக்கூடிய அந்த டெபிட் ஸ்கீமாகவும் தான் இருந்திருக்கு. வட்டி இல்லாத கடனாகவும் தான் இருந்திருக்கு. அப்போ இப்போ தமிழக மக்கள் தலையில் இருக்கக்கூடிய இந்த கடன் தொகை அப்படிங்கிறது முழுக்க அதிமுக அரசு ஏற்றி வச்சது. நமக்கெல்லாம் தெரியும். கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு இலவச தொலைக்காட்சி கொடுத்தார். அது நீண்ட காலங்கள் மக்களுக்கு பயன்படுச்சு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதிமுக ஆட்சி காலத்தில் இலவச மின்விசிறி, இலவச கிரைண்டர், இலவச மிக்சி எல்லாம் வழங்கப்பட்டது. அதெல்லாம் எல்கார்டுன்னு சொல்லி எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை மூலமாக மக்களுக்கு அது அளிக்கப்பட்டது. அது எல்லாமே சில நாட்கள்லேயே இரும்பு கடைக்கு போகக்கூடிய தரத்தில் தான் அது இருந்துச்சு. இப்போ இலவசம் அப்படிங்கிறத நம்ம 2 விஷயமா பார்க்கலாம். அது மக்களுக்கு பயனளிக்கக்கூடியது, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய மாதிரி அது ஆட்சியாளராக சூட்டப்படுறது. இந்த மாதிரி 2 விஷயம் இருக்குது. திமுக அரசில் கொடுத்த இலவசங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாது. அதிமுக காலகட்டங்களில் அறிவிக்கப்பட்ட எல்லா இலவசங்களும் மக்களுக்கு பயனளிக்காமல் அது முழுக்க அரசியல்வாதிகளாலும் அரசு துறையில் உள்ளவங்களாலும் சுருட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இப்போ இந்த வகையில் திமுக அரசு மக்கள் துறையில் எந்த விதமான சுமையும் ஏற்றலை அப்படிங்கிறதான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆளுநர் அவர்கள் இந்த திமுகவோட ஆட்சி காலங்களில் தமிழக அரசுக்கு அவ்வளோ நெருக்கடியை கொடுத்தார். கிட்டத்தட்ட 10 மசோதாக்களுக்கு அனுமதி கொடுக்காமல் வச்சிருந்து அதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடி வென்று அவற்றையெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தது திமுக அரசு. ஆன்லைன் ரம்மி தடை செய்யப்பட்டதில் தொடங்கி பல விஷயங்களை லீகல் ஃபைட் மூலமாக திமுக அரசாங்கம் சாதிச்சிருச்சு. இப்போ இருக்கக்கூடிய தவைக்க அரசு இந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய குடைச்சல்கள் எல்லாம் பணிந்து போகிறதா, எதிர்த்து நிற்க போதா அப்படிங்கிறத இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதிமுக அரசு அந்த மத்திய அரசோட ஒரு ஏஜெண்டாக தான் தமிழ்நாட்டில் செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நம்ம தெளிவாகவே பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு அக்கௌண்டபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மக்கள் கொடுக்கக்கூடிய புகார், மனு தொடர்பான விஷயங்களில் சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுறது. இது 100% திமுக ஆட்சியில் நடக்கலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில துறைகளில் இது ஒழுங்காக நடந்திருக்கு. ஏன்னா நான் நெடுஞ்சாலைத்துறைகளில் பணியில் இருக்கும்போதெல்லாம் அந்த யூடிஎம் பெட்டிஷன், உங்கள் தொகுதியில் முதல்வர்னு சொல்லி அதில் வரக்கூடிய பெட்டிஷன், சிஎம் செல்லேருந்து வரக்கூடிய பெட்டிஷன், இதுக்கெல்லாம் 30 நாளில் பதில் கொடுத்துடணும், அதிகபட்சமான மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து பதில் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல துறை சார்ந்த நபர்கள்லாம் ரொம்ப தீவிரமாகவே இருந்தாங்க. அது பொதுப்பணித்துறை ஆனாலும் சரி, மின்சாரத்துறை ஆனாலும் சரி, நெடுஞ்சாலைத்துறை ஆனாலும் சரி, இதில் ரொம்ப தீவிரமாக அவங்க அதில் அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாங்க, ஆர்வம் காட்டினாங்க. இது மறுக்கிறதுக்கெலாம் இல்லை. நிறைய நபர்கள் இந்த உங்கள் தொகுதியில் முதல்வர் கீழே அந்த பிரிவு கீழே மனு கொடுத்த நிறைய மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டிருக்கு, அது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது மக்களுக்கே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னால் இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பல மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் அது கிடப்பில் கிடந்தது. இதிலுமே எனக்கு தனிப்பட்ட முறையிலே நிறைய அனுபவங்கள் உண்டு. அப்போ அந்த வகையில் ஓரளவுக்கு ஒரு அக்கௌண்டபிளான கவர்மெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் திமுக அரசு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க முடியும். அப்போ மக்கள் தலையில் நிதி சுமையை ஏற்றலை, மக்களுக்காக சட்ட ரீதியாக நிறைய போராட்டங்களை இந்த திமுக அரசு நடத்தியிருக்கு. ஓரளவுக்கு அக்கௌண்டபிளான கவர்மெண்ட்டாக இந்த திமுக அரசு இருந்திருக்கு. அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடியவங்களோட உரிமைகளை தாண்டி வெகுஜன மக்களுடைய அரசு இயந்திரத்தில் பங்கேற்காத இந்த பாமர நடுத்தர மக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக திமுக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி அதை நடைமுறையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தும் திமுக அரசு ஏன் தோற்றது? இதில் முக்கியமாக நம்ம ஒரு 4 விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஒன்று, திமுக ஆட்சி காலகட்டத்தில் இருந்த லாண்ட் ஆர்டர் இஷ்யூ. 2வது, தெலுங்கு லாபி அப்படிங்கிறத வெளிப்படையாக திமுக தன்னோட ஆட்சி காலத்தில் வெளியே காமிக்க ஆரம்பிச்சிச்சு, தெலுங்கு பாசம் அப்படிங்கிறத. 3வது, மினிஸ்டர்ஸோட ஒரு அரகன்ஸு. எல்லா தொலைக்காட்சி பேட்டிகளையும் சரி, செயல்பாடுகளையும் சரி, மினிஸ்டர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மக்களை மதிக்காமல், அதிகாரிகளை மதிக்காமல் ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு கட்ட பஞ்சாயத்து மனநிலையோட, ஒரு பண்ணையார் மனநிலையோட செயல்பட்டாங்க.
இதெல்லாம் திமுக அரசு மேலே மக்களுக்கு அதிகமான ஒரு அதிருப்தியை உண்டாகுச்சு. 4வதாக திமுக செஞ்ச மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் திமுக கூட்டணி விவகாரத்தில் எடுத்த முடிவுகள். திமுக அரசுக்கு எப்பவுமே சவாலாக இருக்கக்கூடிய இந்த லாண்ட் ஆர்டர் விஷயம் தான். ஏன்னா அதிமுக அரசோட பெரிய ப்ளஸ்ஸே அம்மையார் இருந்த வரைக்கும் காவல்துறையை கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க, லாண்ட் ஆர்டர் கண்ட்ரோலாக இருக்கும். அப்படிங்கிறது திமுக அப்படி கண்ட்ரோலாக இருக்காது. திமுகவுடைய ஒரு வட்ட செயலாளர், சதுர செயலாளர் கூட காவல் நிலையத்தில் போய் ஆதிக்கம் பண்ணக்கூடிய, உத்தரவு போடக்கூடிய நிலை வந்து திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும். அது இந்த 2021 26 வரைக்குமான காலகட்டத்திலையும் தொடர்ந்தது. அது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை காரணமாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்த போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருந்தது 2021 26 காலகட்டங்களில் தான். ஏன்னா அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் அவங்க எடுக்கல. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம், ஒன்று ஆட்சியாளர்கள் ஒரு பக்கம், திமுக ஆட்சியாளர்கள் அவர்கள் கையில் ஆதரவாக இருந்த அதிகாரிகள்லாம் ஒரு லாபி, இன்னொரு பக்கம் திமுக ஆட்சியை கவுத்துறணும்னு சொல்லி உள்ள பாஜகவால் RSS-ஆல் இறக்கிவிடப்பட்ட அதிகாரிகள் நிறைய வேலை பார்த்துருந்தாங்க. இவர்கள் போதைப் பொருளை தமிழ்நாடு முழுக்க பரவலாக கொண்டு போனாங்க. அதனால் தமிழ்நாட்டில் அந்த போதைப் பொருள் காரணமாக சட்டம் ஒழுங்கு நிறைய சீர்குலைவு ஏற்பட்டது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்லாம் ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சது திமுக ஆட்சி காலத்தில். ஆனால் அதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். தேர்தல் நெருங்கும் போது இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. அங்கங்கே சில சம்பவங்கள் நடந்துச்சு. இந்த நாங்குநேரிலலாம் ஒரு சம்பவம் நடந்துச்சு, களக்காடு பக்கத்தில். யார் தாக்குனான்னு தெரியாது, என்ன காரணம்னு தெரியாது. அந்த மாதிரியான சம்பவங்கள், கொலை சம்பவங்கள்லாம் தேர்தல் நெருங்கி அந்த ஒரு மாதத்தில் ரொம்ப நடந்துச்சு. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே குறைஞ்சிச்சு. இப்போ மறுபடி தேவைக்கு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அந்த குற்றங்கள்லாம் கூட ஆரம்பிச்சிருக்கு. எப்படி சில சீசனில் குற்றங்கள் கூடுது, சில சீசனில் குறையுது அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அப்போ இதுக்கு பின்னாலேயும் நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அடுத்ததாக தெலுங்கு லாபி. கலைஞர் அவர்கள் இந்த 200 ரோஸ்டர் பாயிண்ட் ஒன்று கொண்டு வந்தார். அந்த 200 ரோஸ்டர் பாயிண்ட்லேயே அவர் முழுக்க வந்து தெலுங்கு சாதிகளை, குறிப்பாக தெலுங்கு அருந்ததியர் சாதியை முழுக்க அரசு துறைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த 3.5% உள்ளொதுக்கீடை கொண்டு வந்தார். இன்றைக்கி நீங்கள் வந்து உயர் பதவிகளெல்லாம் முழுக்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு டேர்ன்லேயே 2வது இடத்துல SCA ப்ரிஃபரன்ஷியல்ன்றது வந்துடும். அந்த 200 பாயிண்ட் ரோஸ் அப்ளை பண்ணும்போது 2வது இடத்துல அது வந்துடும் இடஒதுக்கீடு முறையில். இப்போ நிறைய பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள், உயர் அரசு பதவிகள்லாம் வந்து SCA பிரிவில் உள்ள பலர் உள்ளே வந்துட்டாங்க. இந்த சலுகை வேறு எந்த தமிழ் ஜாதிகளும் கிடைக்கல. இன்னும் 3.5% உள்ளொதுக்கீடுக்குள்ளே வந்த இஸ்லாமியர்களுக்கும் அந்த சலுகை கிடைக்கல. ஆனால் அந்த ஒரு சமூகத்திற்கு மட்டும் அந்த சலுகை கிடைச்சது. அது வந்து கலைஞர் அவர்கள் பண்ண பெரிய சதியாகவே பார்க்க முடியும். அதை தொடர்ந்து இந்த 2021 26 காலகட்டத்திலையும் நடந்த பணி நியமனங்களில் நிறைய தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து பணி நியமனங்கள் கிடச்சிருக்கு. BC, MBC எல்லா கேட்டகரிக்குமே அவங்க இருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு பணி நியமனங்கள் கிடச்சிது. ஒரு பக்கம் RSS அவங்களோட லாபியை உள்ளே இறக்கி அதிகாரிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் இந்த தெலுங்கு லாபி தங்கள் சார்பான அந்த தங்கள் சமூகத்தை சேர்ந்த நபர்களை உள்ளே இறக்கி விட்டு இந்த அதிகாரத்தை தங்க பக்கத்தில் வச்சுக்கிறதுலையும் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அதுவும் விசிபிளாகவே தெரிஞ்சிச்சு. தேர்தல் சமயத்தில் கூட, அந்த கூட்டணி சமயத்தில் கூட பிரேமலதா அவர்களை திமுக அரவணைத்து அதிக சீட்டுகள் வழங்கியதெல்லாம் வந்து முழுக்க தெலுங்கு பாசமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அடுத்ததாக அந்த அமைச்சர்களுடைய பேட்டிகள், குறிப்பாக இந்த சேகர் பாபு மற்றும் சுப்பிரமணியன், துரைமுருகன் இவங்கெல்லாம் வந்து பேட்டிகளில் பேசும்போது, பத்திரிகைகளை, ஊடகங்களை சந்திக்கும் போது ரொம்ப ஒரு சர்வாதிகாரத்தனமான பேச்சில் தான் அவங்க பேசுவாங்க. யாரையும் மதிக்காமல் பெண் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து என்னடா இப்படி இருக்கிறாங்க, ஒரு அரசியல்வாதி நம்ம தேர்ந்தெடுத்து அமைச்சராகி இருக்கோம், மக்கள்கிட்ட பேசும்போது இப்படி பொறுப்புலாம் பேசுகிறாங்களே, ஒரு எதேச்சாதிகாரத்தனத்தோடு பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு மனநிலைலாம் மக்கள்கிட்ட அதிகமாக உருவாயிருச்சு. கடைசியாக முழுவதுமாக திமுகவை ஒழித்து கட்டியது அப்படிங்கிறது அவங்க எடுத்த அந்த கூட்டணி முடிவு தான். அதிலும் குறிப்பாக கிருஷ்ணசாமி அவர்களையும் வேல்முருகன் அவர்கள்லாம் அரவணைக்காமல் வெளியே தள்ளினது அப்படிங்கிறலாம் வந்து திமுகவோட தோல்விக்கு முக்கியமாக காரணமாக பார்க்கப்படுது. இந்த வேல்முருகன் அவர்கள் கூட்டணிலேருந்து வெளியே போனதும், கிருஷ்ணசாமி அவர்களை கடைசி நேரத்தில் அரவணைக்காமல் போனதும் தான் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை இந்த 2 பேரும் உள்ளே இருந்திருந்தாங்கன்னா கூட திமுக கொஞ்சம் அந்த மார்ஜினை தாண்டி வந்து தேவைக்காக ரொம்ப டஃப் கொடுத்து கிட்டத்தட்ட ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை கூட வந்திருந்திருக்கலாம். அந்த வாய்ப்பை தவற விட்டது வந்து கடைசி நேரத்தில் திமுகவுடைய ஒரு நிலைப்பாடாக இருந்தது. கனிமொழி அவர்கள் நெல்லையில் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்ப மனு கொடுக்குறாரு. அதை கூட தட்டி கழிச்சிட்டு கனிமொழி அவர்கள் கொடுத்த எந்த தகவலையுமே கேட்காமல் முழுக்க வந்து ஏதோ ஒரு முக்கியமான உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு திமுக இந்த தேர்தலில் நிறைய தவறான முடிவுகளை, இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களை எடுத்துச்சு. வேட்பாளர்கள் அறிவிப்புலையும் திமுக நிறைய தவறுகள் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அந்தந்த தொகுதி வாரியான மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து வெளியே வருது. பாளையங்கோட்டை தொகுதிக்கெலாம் எதுவுமே பண்ணாத அப்துல் வஹாப் அவர்கள் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதெல்லாம் பாளையங்கோட்டை தொகுதி மக்களுக்கு பெரிய அதிர்ச்சி தான். ஆனால் திமுக விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் மேலப்பாளையத்தில் இருந்த இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேறு வழி இல்லாமல் வஹாப் அவர்கள் வாக்களித்தார்களை தவிர விரும்பிலாம் வாக்களிக்கல. ஒரு நல்ல வேட்பாளர் அப்படின்னா விரும்பிலாம் வாக்களிக்கல. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வேட்பாளர்கள்ட்டையும் இந்த மாதிரியான ஒரு நிலை ரிஃப்ளெக்ட் ஆக தான் செஞ்சிருக்கு. அப்போ இந்த முறை கூட்டணி விஷயத்திலையும் வேட்பாளர் தேர்வு விஷயத்திலையும் திமுக ரொம்ப கோட்டை விட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டியதா அப்படின்னா, அது இனி இந்த விஜய் தலைமையிலான இந்த அரசு மக்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம முடிவெடுக்க முடியும்.
ஒருவேளை அவங்களோட இவங்க பெட்டரான ஆட்சியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா திமுக வந்து அகற்றப்படுறது சரிதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். ஆனால் அந்த 2016 2021 வரைக்கும் நடந்த அது ஒரு பேனிக்கான ரோல் மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த தாவக மூலமாக வந்துச்சு அப்படின்னா மக்கள் எல்லாமே வருத்தப்பட தான் செய்வாங்க. இப்போவுமே சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிலலாம் மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா இப்படி தேர்ந்தெடுத்தோன்னு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வேட்பாளர்களை பார்க்காமல் விஜய் அவருடைய முகத்தை பார்த்து நம்ம வாக்களித்த தவறுன்னு சொல்லி பல பேர் வருந்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்து பரவலாக பேசப்பட்டு இருக்கு. அது ஒரு வகையில் உண்மையும் கூட. விஜய் அவர்கள் வந்து இந்த நிர்வாக சீர்திருத்தத்துக்கு ஏதாவது முயற்சி எடுப்பார்னு பார்த்தா அவர் வந்த உடனே அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை வந்து 58 60 உயர்த்தி அறிவிச்சிருக்காரு. இப்போ இந்த அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிறதுல இருந்தே விஜய் அவருடைய அரசாங்கம் ஒரு தவறான பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். பொருளாதாரம் படித்தவர்கள், இந்த தமிழ்நாடு அரசுடைய பொருளாதார சூழலை நல்லா தெரிந்தவர்கள் இதை வந்து ஓப்பனாகவே சொல்லுவாங்க. இந்த அகவிலைப்படி அப்படின்னா என்ன, இந்த அகவிலைப்படியோட நோக்கம் என்ன, இந்த அகவிலைப்படி எந்த மாதிரியான பொருளாதார மாற்றத்தை சமூகத்தில் உண்டாக்கும், இது இப்போ அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தி வழங்கப்பட்டது அப்படிங்கிறது தேவைதானா அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் விரிவாக பார்ப்போம்.